إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله وبعد فقال الله سبحانه وتعالى في محكمه التنزيل وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال تعالى أيضًا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லவன் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே என்றென்றும் சொந்தமானது. ஸலவாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு சன்மார்க்கத்தை கொண்டு வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபவுத் தாபிஈன்கள் நாளை மறுமை வரைக்கும் இஸ்லாத்தை தனது வாழ்க்கையாக எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. வார்த்தைகள் சிறந்த அல்லாஹு தஆலாவுடைய அல் குர்ஆன் என்றும் வாழ்க்கை என்றால் சிறந்த வாழ்க்கை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை என்றும் விடயங்களில் மோசமானது ஒவ்வொரு விடயங்களிலும் புதிதாக உண்டாக்கப்படக்கூடியவை அவை அனைத்தும் பித்ஆக்கள் நூதன அனுஷ்டானங்கள் அவை வழிகேடுகள் நரகுக்கு கொண்டு செல்லும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஒவ்வொரு உபதேசத்தின் போதும் கூறிய அந்த எச்சரிக்கை வாசகத்தை உங்களுக்கும் ஞாபகமூட்டியவனாக புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று குழுமியிருக்கும் எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்கிருந்தாலும் எந்த சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹும் அவனது தூதரும் எந்த விடயங்களை ஏவி அவற்றின் மூலமாகத்தான் இருலக விமோசனம் இருக்கிறது என்று கூறியுள்ளார்களோ இயலுமானவரை எமது வாழ்க்கையில் அவற்றை எடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை விட்டும் தூர விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும் அவற்றை நெருங்குவது இந்த உலகுக்கும் நாளை மறுமைக்கும் எந்த விதத்திலும் பயனளிக்காது என்று எச்சரித்துள்ளார்களோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்த்து நடந்து கொள்ளுமாறும் முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து கொள்கிறேன். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஒரு முக்கியமான ஒரு மாதத்திலே அந்த மாதத்தின் மிகச்சிறந்த நாட்களை கடந்துவிட்டு வரக்கூடிய ஒரு ஹுத்துபாவிலே நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அந்த நாட்களை கடக்கும் போது எங்களுக்கு ஒரு நாள் வந்தது. அதற்கு நாங்கள் அரஃபா தினம் என்று பெயர் குறிப்பிட்டோம். அந்த அரஃபா தினத்திலே அந்த அரஃபாயிலே ஹாஜிகள் ஒன்று கூடியிருக்கும் போது அங்கே அவர்களுக்கு நிகழ்த்தப்படும் பேருரை எத்தனை மணிக்கு இடம்பெறும் அதை நாங்கள் நேரலையாக பார்க்க வேண்டும் என்ற ஆசையுடன் அமர்ந்திருந்தோம். என் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அந்த அரஃபா பேருரையை நாங்கள் சமூக வலைத்தளங்கள் வழியாக, வானொலிகள் வழியாக, தொலைக்காட்சிகள் வழியாக அதை கண்டு அதை பார்த்து நாங்கள் இங்கிருந்து சந்தோஷப்பட்டோம். எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த அரஃபா பேருரை என்பது இன்று நேற்று தொடங்கியதல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜின் போது அந்த மக்களை பார்த்து எல்லா மக்களுக்கும் நான் பேசுகிறது கேட்கிறதா என்று தன்னுடைய கஸ்வா என்ற அந்த ஒட்டகத்தில் இருந்து கொண்டு பேசினார்கள். அன்று ஆரம்பித்தது இன்று வரை அந்த சுன்னா மக்களால் மிகவும் விரும்பப்பட்டு, மக்களால் மிகவும் போற்றப்பட்டு, மிகவும் ஆர்வம் கொடுக்கப்பட்டு கேட்டுக்கொண்டிருக்கப்படுகிறது.
எனதன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாளிலே மக்களை பார்த்து, அடுத்த வருடம் நான் உங்களை சந்திப்பேனா இல்லையா என்று தெரியாது, நான் ஒரு சில விடயங்களை கூறுகிறேன், அதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சில விடயங்களை கூறினார்கள். முத்தான பல உபதேசங்கள் ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் தான் சென்றிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூறிய விடயம், அந்த ஒரு சில வசனங்கள் போதும் இன்று முழு உலகையும் சமத்துவமாக ஆட்சி செய்யலாம். இன்று முழு உலகையும் அனைவருடைய உரிமைகளையும் சமனாக கொடுத்து ஆட்சி செய்யலாம். இன்று முழு உலகிலேயும் பெண்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வாழ வைக்கலாம். அந்த அளவுக்கு முத்தான உபதேசங்கள், அந்த அளவுக்கு முத்தான உபதேசங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து கூறினார்கள், என்ன தெரியுமா? ஐயுஹன் நாஸ் இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் அலைக்கும் ஹராம். உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய உயிர்கள், சொத்து உயிர் இவை இரண்டும் ஹராமானது, புனிதமானது. அல்லது இன்னொருவருக்கு என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு உரிமையும் இல்லாமல் கை வைக்க முடியாது. எந்த அளவுக்கு கண்ணியமானது தெரியுமா? எந்த அளவுக்கு அதனுடைய வரையறைகளை பேணப்பட வேண்டியது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா ஃபீ பலதிக்கும் ஹாதா ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா. இந்த நாள், அரஃபாவுடைய நாள் எந்த அளவுக்கு பெருமதியானதோ. அரஃபாவை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது சொன்னார்கள், அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அது அரஃபா தான். மக்கத்து குறைஷிகள், நாங்களெல்லாம் அரஃபாவுக்கு செல்ல மாட்டோம், வேண்டுமென்றால் தாழ் குலத்தை சேர்ந்தவர்கள் அரஃபாவுக்கு சென்று கொள்ளுங்கள், நாங்களெல்லாம் உயர்குலத்தை சேர்ந்தவர்கள் என்று இடாபீகம் காட்டி அரஃபாவுக்கு போகாமல் இருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே எல்லோரும் சமமானவர்கள் என்பதை நிறுவினார்கள். மாத்திரமன்றி அரஃபாவை சிறப்புறச் செய்தார்கள். அரஃபாவை சிறப்புறச் செய்தார்கள். அல் ஹஜ்ஜு அரஃபா. ஹஜ் என்றாலே அரஃபா தான். அந்த அரஃபாவுடைய நாள் எந்த அளவுக்கு பெருமதியானதோ. ஃபீ பலதிக்கும் ஹாதா, இந்த மக்கா எனப்படக்கூடிய ஊர், இது எந்த அளவுக்கு பெருமதியானதோ. இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் அல்லாஹு தஆலாவால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். இந்த மாதம் எந்த அளவுக்கு பெருமதியானதோ அதே போன்ற ஒவ்வொரு மனிதனுடைய சொத்து உயிர் பெருமதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு ஹதீஸ் இடம்பெறுகிறது. புகாரியிலே 6064 செய்தி, முஸ்லிமிலே 2564 செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராம். ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, ஒரு எல்லை இருக்கிறது, ஒரு புனிதத்துவம் இருக்கிறது, அதை தாண்டி செல்ல முடியாது. என்ன தெரியுமா? தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு. ஒரு மனிதனுடைய உயிர், இரத்தத்தை நாங்கள் உரிமை இல்லாமல் ஓட்டிவிட முடியாது, சொத்துக்களை உரிமை இல்லாமல் கை வைத்திட முடியாது, மானங்களில் உரிமை இல்லாமல் கை வைத்து விட முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த முதலாவது உயிர், மனித உயிர் முக்கியமானது என்ற விடயம், இந்த விடயம் இந்த உலகத்திலே மனித உயிர் துச்சமாக மதிக்கப்பட்டிருக்கக்கூடிய காலத்திலே வாழ்கிறோம். கொள்பவனுக்கு தெரியாது ஏன் நான் கொலை செய்கிறேன் என்று, கொலை செய்யப்படுபவனுக்கு தெரியாது ஏன் இந்த மனிதர் என்னை கொலை செய்கிறார் என்று. மனிதர்களுடைய ஒரு துச்சமாக மதிக்கப்படுகிறது. எங்கு சென்றாலும் மிச்சம் தேவையில்லை. நாங்கள் எமது ஊர்களிலே, எமது நாட்டிலே எத்தனை விடயங்களை கேள்விப்பட்டோம். கொலைகள் பெருகுகின்றன. எந்த அளவுக்கு கொலைகள் பெருகுகின்றன என்று சொன்னால், மதரசாவுக்கு வரக்கூடிய மாணவராக இருந்தாலும் அவரையும் கொலை செய்த சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு கொலை மலிந்து விட்டது. மார்க்கத்தை கற்பதற்காக, மார்க்கத்தை வளர்ப்பதற்காக பிள்ளைகளை கொண்டு போய் மதரசாக்களிலே போடுகிறார்கள். பிள்ளை மையத்தாக வீட்டுக்கு வருகிறது, கேள்விப்படுகிறோம். அந்த அளவுக்கு கொலை மலிந்து விட்டது. நண்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அடுத்ததாக சொன்னார்கள் சொத்துக்கள் கை வைக்க முடியாது. நாங்கள் எத்தனை பேர் மனிதர்களுடைய சொத்துக்களிலே தேவையில்லாமல் கை வைக்கிறோம். ஒரு சில உதாரணங்களை மாத்திரம் குறிப்பிடுகிறேன். இன்று நாங்கள் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு சென்றோம் என்று சொன்னால், அங்கே இலங்கையை, இந்தியாவை, பங்களாதேஷை, பாகிஸ்தானை சேர்ந்த சகோதரர்களை பார்க்கலாம். வியர்வை செய்து உழைப்பார்கள், கஷ்டப்படுவார்கள். அந்த வியர்வை எல்லாம், அந்த கஷ்டமெல்லாம், அந்த வாலிபத்தை அந்த மத்திய கிழக்கிலே தொலைப்பதெல்லாம் எதற்காக தெரியுமா? தான் சொத்து சேர்த்து தனக்காக வாழ்வதற்காக அல்ல. தனக்கென்று வீட்டில் ஒரு தங்கை இருக்கிறார், தனக்கென்று வீட்டில் மகள் இருக்கிறார், அவருக்காக தன்னுடைய அந்தஸ்தை வைத்து, தன்னுடைய படிப்பை வைத்து, தன்னுடைய குடும்ப அந்தஸ்தை வைத்து சீதனம் கேட்டு ஒருவன் வருவான்.
அவனுக்கு நான் கொடுக்க வேண்டி இருக்கிறது. தன்னுடைய சொத்தை, தன்னுடைய உழைப்பை அப்படியே சுரண்டக்கூடிய ஒருவரிடம் நாங்கள் கொடுத்து விடுகிறோம். சீதனம் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, ஒரு மனிதனுடைய சொத்து பெருமதியானது, நாங்கள் தேவையில்லாமல் கை வைத்து விட முடியாது. அதில் ஒரு பகுதி சீதனம். இன்று சீதனம் எடுப்பதை ஒரு அங்கீகாரமாக நாங்கள் வைத்திருக்கிறோம். அதே போன்று அடுத்ததாக மனிதர்களுடைய சொத்து பங்கீடு விடயம். சொத்து பங்கீடு விடயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும். இந்த சொத்து பங்கீடு என்றால் என்ன என்று கேட்கும் அளவுக்கு எங்களுடைய நிலைமை மாறிவிட்டது, தெரியாது. ஒரு மனிதர் உயிருடன் வாழுகிறார் என்று சொன்னால் தனது பிள்ளைகளுக்கு மத்தியில் அவர் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகனை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். என்ன விடயம்? மகனுக்கு நான் ஒரு கிஃப்டை வாங்கி, ஒரு பரிசை வாங்கி கொடுத்தேன். அந்த பரிசு பற்றி அவருடைய தாய் உங்களிடம் வினவ சொல்லியிருக்கிறார், உங்களை சாட்சியாக வைக்க சொல்லியிருக்கிறார், அதனால் தான் அழைத்து கொண்டு வந்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இதே மாதிரி உங்களோட மற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா? இதே கிஃப்டை, இதே பரிசை உங்களோட மற்ற பிள்ளைகளுக்கும் நீங்கள் கொடுத்தீங்களா? அவர் சொன்னார், இன்னும் கொடுக்கல. நான் இல்லை, கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருப்பி அனுப்பினார்கள். நீங்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் நீதம் செலுத்துங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். திருப்பி அனுப்பினார்கள். எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, நாம் தாய் தந்தையராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, எங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்துக்களை கொடுக்க நினைக்கும் போது, ஆண் பிள்ளையை பார்த்து நாங்கள் எந்த ஒரு அவருடைய உரிமையை பற்றி யோசிக்காமல் கூறிவிடுகிறோம், எல்லா சொத்தும் மகளுக்குத்தான், எல்லா சொத்தும் தங்கச்சிக்குத்தான் அல்லது தாத்தாவுக்குத்தான், நீ சம்பாதிக்கிற புள்ளத்தானே சம்பாதிச்சுக்கோ. சொல்ல முடியாது. அவருடைய உரிமையை அவருக்கு கொடுக்க வேண்டும், சமமாக நடத்த வேண்டும், அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லது மறுபக்கமாக பெண் பிள்ளையை பார்த்து கூறிவிடுகிறோம், உனக்கு வரப்போகிற கணவன் உனக்கு சம்பாதித்து தருவார் தானே, நானாவுக்கு அல்லது தம்பிக்கு எல்லா சொத்தையும் நான் கொடுக்க போகிறேன். பிழை செய்ய முடியாது. அந்த பிள்ளைகளுடைய உரிமைகளில் கை வைக்க முடியாது. அல்லது ஒருவர் மரணித்ததன் பின்னால் அவருடைய சொத்துக்கள் எவ்வாறு பங்கிடப்பட வேண்டும் என்று குர்ஆன் நம்மை பார்த்து கூறுகிறது, சொத்து பங்கீடு பற்றி. இன்று நாங்கள் நிறைய பள்ளிகளில் பார்க்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ், சொத்து பங்கீடு பற்றி பெரிய பெனரே தொங்க வச்சிருக்கிறாங்க, எல்லாரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்? அது சரியாக பிரிக்கப்பட வேண்டும். அது சமனில்லாமல் யாருக்கும் சென்று விடக்கூடாது. எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இப்படி எத்தனையோ விடயங்களிலே மனிதனுடைய சொத்துக்கள் துஷ்பிரயோகம் செய்யப்படுகின்றன. மனிதனுடைய சொத்துக்கள், அதற்கடுத்ததாக மனிதனுடைய மானம், இது மிகவும் முக்கியமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உரிமைகளை எல்லாம் எந்த இடத்திலிருந்து கொண்டு தெரியுமா கொடுத்தார்கள்? நாங்கள் இன்று எத்தனையோ சுதந்திர போராட்ட வீரர்களை பார்க்கிறோம், நெல்சன் மண்டேலா என்கிறோம், மகாத்மா காந்தி என்கிறோம், எத்தனையோ பேரை சொல்கிறோம். இவர்களெல்லாம் சுதந்திரத்துக்காக அல்லது தன்னுடைய விடுதலைக்காக போராடியது அவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகம் அல்லது ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து வெளிவந்தவர்கள். ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து குரல் கொடுத்தார்கள் மக்களுக்காக. தாழ்த்தப்பட்ட அல்லது காலனித்துவப்படுத்தப்பட்ட சமூகத்திலிருந்து குரல் கொடுத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குரல் கொடுத்த அந்த சந்தர்ப்பம் இருக்கிறது, இதுதான் விசேஷமானது. இங்கேதான் அந்த ஆச்சரியம் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குல ரீதியாக, கோத்திர ரீதியாக, பரம்பரை ரீதியாக உயர்ந்தவர்கள். கற்பினத்தவர் அல்ல, அவர் அரபி, சிவந்த இனத்தை சேர்ந்தவர். அப்படி இருந்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரிமைகளை கொடுத்தார்கள். இன்று ஐக்கிய நாடுகள் சபையிலே நாங்கள் மனித உரிமைகள் பேரவையை காண்கிறோம். எதற்காக? காலனித்துவம் வரக்கூடாது. அதிகாரம் உள்ள நாடுகள் அதிகாரம் இல்லாத நாடுகளுக்கு அதிகாரம் செலுத்தக்கூடாது, இதற்காகத்தான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித உரிமைகளை கொடுத்தது அதிகாரத்தில் இருந்து கொண்டு. இதுதான் அங்கே விசேஷம். அதிகாரத்தில் இருந்து கொண்டு கொடுத்தார்கள். இன்று நாங்கள் எத்தனையோ இடங்களை பார்க்கிறோம், அதிகாரத்தில் இருந்து கொண்டு எங்களுக்கு கீழால் உள்ளவர்களுடைய மானத்தை நாங்கள் ஹலாலாக்கி வைத்திருக்கிறோம். கடைகளில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களை எங்களுடைய கஸ்டமர்ஸுக்கு முன்னால், வாடிக்கையாளர்களுக்கு முன்னால் கேவலப்படுத்தக்கூடிய எத்தனை கடை உரிமையாளர்கள் இருக்கிறோம். அவருக்கென்று மானம் இல்லையா? அவருடைய உழைப்பைத்தான் நாங்கள் சம்பளமாக கொடுக்கிறோமே தவிர அவருடைய மானத்தை நாங்கள் பணம் கொடுத்து வாங்கவில்லை. இன்று எத்தனை பள்ளி தலைவர்களை பார்க்கிறோம், பள்ளியில் பணிபுரியக்கூடிய மௌலை முஅத்தின்மார்களை மோசமான முறையில் நடத்தக்கூடியவர்கள், அவர்களுக்கு தகுந்த சம்பளங்களை கொடுக்காதவர்கள் எத்தனை பார்க்கிறோம். தகுதி என்று வரும்போது, தனக்கென்று அந்தஸ்து என்று வரும்போது, தனக்கு கீழால் உள்ளவர்களை மிதிக்கும் அந்த குணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள்.
மற்றவர்களுடைய மானத்தில் கை வைத்து விட வேண்டாம் என்றார்கள். மிச்சம் தூரம் போக தேவல்ல, எங்களுடைய வீட்டில் எங்களுடைய பிள்ளைகளின் விடயத்திலே பிள்ளைகளுடைய மானம் போகாத விதத்தில் எத்தனை தாய் தந்தையர் அவர்களை கண்டிக்கிறோம். பிள்ளைகளை கண்டிக்கும் போது, மூத்த பிள்ளையை கண்டிக்கும் போது சின்ன பிள்ளையிட முன்னுக்கு ஏசவானான்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த மூத்த பிள்ளைக்கென்று மரியாதை இருக்கிறது. தாய் தந்தையருக்கிடையில் வாக்குவாதங்கள் செல்லும் போது பிள்ளைகளை வைத்துக்கொண்டு பேச வேண்டாம் என்பார்களே. அந்த பெண்ணுக்கும் உரிமை இருக்கிறது, இந்த ஆணுக்கும் உரிமை இருக்கிறது. அவர்களுக்கென்று தன்மானம், சுயகௌரவம் இருக்கிறது. இதெல்லாம் இன்று எங்களுக்கு சர்வசாதாரணமாக போய்விட்டது. தந்தை என்ற அந்தஸ்துக்கு வந்ததன் பின்னால், ஆசிரியர் என்ற அந்தஸ்துக்கு வந்ததன் பின்னால், பள்ளி தலைவர் என்ற அந்தஸ்துக்கு வந்ததன் பின்னால், கடை முதலாளி என்ற அந்தஸ்துக்கு வந்ததன் பின்னால் பிறர் மானங்களில் கை வைக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து விடக்கூடாது. எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா உடைய நல்லடியார்களே, அதே போன்று அதற்கடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள், ஜாஹிலியா காலத்து குணங்களை நான் இல்லாமல் செய்கிறேன். ஜாஹிலியா காலத்து குணங்களில் இன்றோடு நான் இல்லாமல் செய்கிறேன். அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது இல்லாமல் செய்தது என்ன தெரியுமா? வட்டியை இல்லாமல் செய்தார்கள். இந்த வட்டி என்பது அல்லாஹு தஆலா வட்டியை அழிப்பான். வயுர்பி ஸதகாத், ஸதகாக்களை அல்லாஹு தஆலா வளர்ப்பான். குர்ஆன் கூறுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்றையோடு நான் எல்லா வட்டியும் இல்லாமாக்குறேன். யாராவது வட்டி கொடுக்க வேண்டி இருந்தால் யாருக்காவது நீங்கள் கொடுக்க தேவையில்ல, அந்த வட்டி எல்லாம் இல்லாமாக்கியாச்சு. இல்லாமாக்கி விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது சொன்னார்கள், அவ்வலு ரிபன் அதஉஹா ரிபல் அப்பாஸ். நான் ஒன்றாவது இல்லாமாக்குற வட்டி யார் தெரியுமா? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வட்டி. இதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு பாடம் இருக்கிறது. என்ன தெரியுமா? நாங்கள் அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தால் எங்களை சுற்றி உள்ளவர்கள், இப்போ எங்களோட வீட்டில் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டாரு, பிரதேச சபையில் மந்திரி ஆகிட்டார் என்றால் எங்களை சுற்றி உள்ள எங்களோட ஃபேமிலி, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சட்டத்தை ஹலாலாக்கி கொள்கிறோம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒரு மந்திரி இருந்தார் அல்லது எங்கள் வீட்டில் ஒரு போலீஸ்மேன் இருந்தார்ன்னு சொன்னால் மற்ற பக்கத்தால் நாங்கள் என்ன செஞ்சிடும், என் சாச்சா தான் போலீஸ், என்னுடைய நானா தான் பிரதேச சபை மந்திரி, இப்படின்னு நாங்கள் என்ன செஞ்சிடறோம், எல்லா சட்டத்தையும் என்னால் மீற முடியும் என்று நாங்கள் நினைத்து விடுகிறோம். அல்லது ஒரு இடத்திலே உதாரணமாக பெட்ரோலின் விலை குறைய போகிறது. அது குறைய போகிறது என்பது யாருக்கு தெரியும்? பெட்ரோல் விற்பவர்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிட்டுத்தான் குறையும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நான் வட்டியை இல்லாமாக்க போகிறேன், உங்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் சேர்த்துக்கோங்க, எதுக்கு முன்னால், ஹஜ்ஜத்துல் வதாவுக்கு முன்னால் என்று சொல்லலை. இது அங்கே நடக்கல. அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வதற்கு யாருக்கும் இடம் கொடுக்க கூடாது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியது மாத்திரமன்றி, அந்த இழப்பு எனது குடும்பமாக இருந்தாலும் பரவாயில்லை, முதலாவது எனது குடும்பத்திலிருந்து நான் நடைமுறைப்படுத்த தொடங்குகிறேன் என்பதை செய்து காட்டினார்கள். வாயால் சொல்லலை, செய்து காட்டினார்கள். அதே போன்று சொன்னார்கள், யாராவது பழிக்கு பழி தீர்ப்பதற்கு காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், யாராவது கொலை செய்யப்பட்டிருக்கலாம், கொலை செய்தவர்களை நாங்களும் கொலை செய்ய வேண்டும் என்ற உள்ளத்திலே, அந்த எண்ணத்திலே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் இருப்பீர்கள். அப்படி நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் இதன் பின்னால் நீங்கள் அந்த பழிக்கு பழி வாங்க முடியாது. அதில் முதலாவதாக நான் இல்லாமலாக்கக்கூடிய கொலையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாமாக்கியது அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஆமிர் இப்னு ரபிஅத் இப்னு ஹாரிஸ். அவருடைய கொலைக்கு, அவர் கொலை செய்யப்பட்டிருந்தார், அதற்கு பழி தீர்ப்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப உறுப்பினர்கள் இருந்தார்கள், இல்லாமலாக்கினார்கள். எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, எனவே அதிகாரத்தில் இருக்கும் போது ஒரு சட்டம் இயற்றப்படுகிறதா, முதலாவது அந்த சட்டம் எமது குடும்பத்தினரிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இதே போன்று இன்னும் பல விடயங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த சிறிய உரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அந்த விடயங்களை வைத்து இன்று முழு உலகையும் அஹிம்சையாக சமாதானமாக ஆட்சி செய்யலாம் என்ற அளவுக்கு பல உபதேசங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த விடயங்களை கட்டாயமாக படிப்போம். எமது பாவனையிலே அல்லது எமது வாழ்க்கையிலே, எமது நடைமுறையிலே இந்த விடயங்களில் ஏதாவது நெறிப்பிரலுகள் இருந்தால் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் அந்த மாதிரியான விடயங்களிலிருந்து வெளியே கொண்டு வந்து நல்ல முறையில் இந்த அரஃபா பேருரையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விடயங்களை கற்றுத்தருகிறார்களோ அவற்றை நடைமுறைப்படுத்தும் பாக்கியத்தை தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத்.
அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது அரஃபாவிலே மக்களை பார்த்து கூறிய ஒரு சில விடயங்களை மாத்திரம் பார்த்தோம். அதற்கடுத்ததாக கூறினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயம், ஃபத்தகுல்லாஹ ஃபின் நிசா, பெண்களுடைய விடயத்தில் நீங்கள் அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வருடத்துக்கு பின்னால் மீண்டும் அந்த மக்களை சந்திக்கப் போவது கிடையாது என்று கூறிவிட்டு, நான் சந்திப்பேனா இல்லையா என்று தெரியாது, முக்கியமான சில விடயங்களை கூறுகிறேன் என்று கூறியதில் முக்கிய விடயம் ஒன்று, பெண்களுடைய விடயத்தில் பயந்து கொள்ளுங்கள். பெண்களுடைய விடயம் என்று வந்துவிட்டால், அவர்களுடைய உரிமைகள் என்று வந்துவிட்டால் கட்டாயமாக அவர்களுக்கு கொடுங்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த கூறிய இடம் பெண்கள் ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அந்த கூடிய இடம் பெண்கள் பிறப்பதற்கு விரும்பாத சமுதாயம். இன்று இதே விடயம் எமது சமூகத்துக்குள்ளும் இருக்கிறதா இல்லையா? ஒரு பெண் பிள்ளை பிறக்கப் போகிறது என்று சொன்னால், பெண் பிள்ளையா பிறந்துவிடக்கூடாது, ஆண் பிள்ளை பிறந்தால் நல்லது என்று நிலைக்கும் அளவுக்கு எத்தனை சமூகங்கள் இருக்கின்றன. காரணம், பெண் பிள்ளை பிறந்தால் சீதனம் என்று வரும், பெண் பிள்ளை பிறந்தால் அவரை வளர்ப்பதற்கு கஷ்டமான சூழல், இப்படியெல்லாம் பயப்படக்கூடிய நிலை இன்றும் உலகத்தில் இருக்கின்றதா இல்லையா? பெண் பிள்ளைகளுடைய விடயத்திலே, அல்லது மனைவிமார்களுடைய விடயத்திலே, அல்லது சகோதரிகளுடைய விடயத்திலே, தாயுடைய விடயத்திலே ஒரு மனிதன் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்கு எத்தனையோ உபதேசங்களை இஸ்லாம் சொல்லுகிறது. பெண்களுடைய விடயத்திலே எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுகிறது தெரியுமா? எந்த அளவுக்கு சொல்லுகிறது தெரியுமா? குர்ஆனிலே ஒரு வசனம், எங்களுக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகிறான் பெண்களை பார்த்து, யா நிசா அன் நபி லஸ்துன்ன கஅஹதின் மினன் நிசா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார் உம்மஹாத்துல் முஃமினீன்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான், மற்ற பெண்களை போன்றல்ல நீங்கள். இனித்தகைதுன்ன ஃபலா தஹ்வஅன பில் கவுல் ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் என்ன செய்து விட வேண்டாம், பேசும்போது உங்களுடைய குரலை தாழ்த்தி பேசிவிட வேண்டாம், உங்களுடைய குரலை தாழ்த்தி பேசிவிட வேண்டாம். ஏன் தெரியுமா? நீங்கள் அவ்வாறு மெல்லிய குரலில், அழகான குரலில் பேசும்போது ஃபயத்மஅ அல்லதி ஃபீ கல்பிஹி மரதுன், எவனுடைய உள்ளத்தில் நோய் இருக்கிறதோ அவன் அதை ரசிக்கக்கூடும், மோசமான விதத்தில் அதை பார்க்கக்கூடும். இந்த இடத்தில் அல்லாஹு தஆலா என்ன தெரியுமா செய்கிறான்? ஒரு பெண் அவளுடைய குரலும் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது என்ற உரிமையை கொடுக்கிறான். யாரும் இந்த உரிமையை பெண்களுக்கு கொடுக்கல. பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளிலே மிகச்சிறந்த ஒரு உரிமை தான் இது. என்ன தெரியுமா? பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகளில் உன்னுடைய குரலும் ஒருபோதும் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டு விடக்கூடாது, நீ அதற்கேற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கொடுத்தான். பெண்களுடைய உரிமைகள் கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். இன்று நாங்கள் எத்தனை இடங்களிலே பார்க்கிறோம், பெண் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கப்பட்டதன் பின்னால் அந்த பிள்ளை ஏதோ ஒரு கஷ்டம் என்று வரும்போது, அந்த பிள்ளை தனக்கென்று உபதேசம் என்று கேட்டு வரும்போது, அந்த பிள்ளைக்கு புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன், நீ தாங்கித்தான் ஆக வேண்டும் என்று அந்த பிள்ளைக்கு ஆறுதல் கூறாமல் அந்த பிள்ளையை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அவர்களுக்கிடையில் இணக்கத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிப்பது என்பது வேறு. ஆனாலும் அந்த பிள்ளையுடைய கவலையை, கஷ்டங்களை நாங்கள் கேட்டுத்தான் ஆக வேண்டும். அதற்குரிய உரிமைகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது கட்டாயம் செய்யப்பட வேண்டியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் இடையிலே இருந்த அந்த உறவு எந்த அளவுக்கு முக்கியமான உறவு, எந்த அளவுக்கு முக்கியம் தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் அந்த தருவாயிலே ஃபாத்திமா நாயகி அழைத்த ஒரு விடயத்தை கூறுகிறார்கள், அவர்கள் அழுகிறார்கள். அதன் பின்னால் ஒரு விடயத்தை கூறுகிறார்கள், சிரிக்கிறார்கள். என்ன விடயம் என்று வினவப்பட்ட போது சொன்னார்கள், நான் இந்த உலகத்தை போட்டு பிரியப் போகிறேன் ஃபாத்திமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்போது நான் அழுதேன். ஆனால் அது எனக்கு பின்னால் எனது குடும்பத்தில் என்னோடு முதலாவது இணைந்து கொள்பவர் நீதான் என்று சொல்லும் போது சிரித்தேன் என்று கூறுகிறார்கள். ஒரு தந்தை தன்னுடைய மகளுடைய மரணத்தை அறிவிக்கும் போது சிரித்த வரலாறு இங்கே மாத்திரம்தான் இருக்கிறது. எப்படி மகள் நீங்கள் மௌத்தாக போறீங்கன்னு ஒரு வாப்பா சொல்கிறாரு, இதை பார்த்து ஒரு புள்ள சிரிச்சின்னா எந்த அளவுக்கு அந்த வாப்பாக்கும் மகளுக்கும் ஒரு பொண்ட், ஒரு பிணைப்பு இருந்திருக்கும். அந்தளவுக்கு முக்கியமான பிணைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு சென்று அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் மத்தியில் அமர்ந்து கொண்டு அவர்களுடன் பேசுவார்கள். இந்த உறவுகள் வர வேண்டும்.
பெண்களுடைய உரிமைகள் இந்த விதத்திலே கொடுக்கப்பட வேண்டும். என அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நடிகார்களே, அதற்கடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அரபியை விட அஜமி சிறந்தவர் அல்ல, அஜமியை விட அரபி சிறந்தவர் அல்ல, கருப்பரை விட சிவந்தவர் சிறந்தவர் அல்ல, சிவந்தவரை விட கருப்பர் சிறந்தவர் அல்ல. அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர் யாருக்கு தக்குவா கூட இருக்கிறதோ அவர்தான் அல்லாஹ்விடத்திலே சிறந்தவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமத்துவத்தை சொன்னார்கள், எல்லோரும் சமம் என்பதை சொன்னார்கள். இன்று எத்தனையோ இடங்களில் நாங்கள் காண கிடைக்காத ஒன்றுதான் சமத்துவம். எங்களுடைய ஊர்களில் சமத்துவத்தை பற்றி நான் ஒரு சில விடயங்களை சொல்லுகிறேன். எங்களுடைய ஊர்களிலே சமத்துவ விடயத்தில் நாங்கள் எங்கே தெரியுமா தவறு செய்கிறோம்? எங்களுடைய ஊருக்கு ஒருத்தர் வந்துட்டார் என்று சொன்னால், அவர் வெளியூர்காரராக இருந்தார் என்றால் அவரை நாங்கள் ட்ரீட் பண்ணும் விதம், அவருடன் நாங்கள் காட்டும் அணுகுமுறை வித்தியாசம். வேற ஊர்க்காரர் என்பதற்காக, அல்லது எங்களுடைய ஊர்களிலே ஒரு சில கிராமங்கள் இருக்கும், அந்த கிராமத்தை நாங்கள் ஒதுக்கித்தான் பார்ப்போம், அந்த கிராமத்தை நாங்கள் தாழ்த்தித்தான் பார்ப்போம். வெறுமனே அந்த கிராமம் இருக்கக்கூடிய அந்த இடம் என்பதற்காக மாத்திரம் ஒதுக்கி பார்ப்போம். அந்த கிராமமா அந்த ஊரா, அது அப்படித்தான். கொஞ்சம் அந்த ஊரில் நாங்கள் பொண்ணு கொடுக்குறல்ல, மாப்பிள்ளை எடுக்கிறல்ல, அப்படி மாதிரி சில ஊர்களில் வச்சிருக்கிறோம். இது பிழை. மனிதனை சமனாக மதிக்க சொன்ன இஸ்லாம், எல்லோரும் சமம் என்பதை சொன்ன இஸ்லாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலேயும் முக்கியமாக சமத்துவத்தை சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். நாங்கள் இங்கே அதை மாற்றி விளங்கி வைத்திருக்கிறோம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இறுதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்து கொள்ளும் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் பற்றி பிடித்துக் கொள்ளும் வரை நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். கட்டாயமாக எங்களுடைய வாழ்க்கையில் எந்த கட்டமாக இருந்தாலும் குர்ஆனும் சுன்னாவும் வழிகாட்டும் விதத்தில் சென்றோம் என்றால் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்று குர்ஆனையும் சுன்னாவையும் பார்க்கும் போது எமக்கு முன்னால் 2 நெறிபிறல்களை நாங்கள் பார்க்கிறோம், 2 விதமான பிரச்சனைகளை பார்க்கிறோம். ஒன்று, குர்ஆனிலும் சுன்னாவிலும் இல்லாத விடயத்தை மார்க்கம் என்ற பெயரிலே செய்வது பித்ஆ, இதுவும் பிழை. மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை உள்நுழைப்பதும் பிழை, சுன்னாவிலே உள்ள ஒன்றை எனது புத்திக்கு படவில்லை என்று மறுப்பதும் பிழை. இந்த 2 நமது சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். எப்படி? சுன்னாவிலேயும் குர்ஆனிலேயும் இல்லாத ஒன்றை மார்க்கத்தில் உள்நுழைத்தல், அல்லது மார்க்கத்தில் உள்ள ஒன்றை அதில் எனது புத்திக்கு படவில்லை என்று வெளியே தள்ளல். இந்த 2 விதமான ஃபித்னாக்களில் இருந்தும் கட்டாயமாக நாங்கள் விடுபட வேண்டும். அப்போதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் வழிகேட்டில் போக மாட்டீர்கள். குர்ஆனிலும் சுன்னாவிலும் பற்றி பிடிக்காமல் வேறு விடயங்களை பற்றி பிடித்து கொண்டு அதில் கொண்டு வந்து சேர்த்தாலும் நாங்கள் வழி தவறி விடுவோம். அதே போன்று மறுபக்கமாக அதில் உள்ள விடயங்களை பற்றி பிடிக்காமல் தட்டி விடுவோமாக இருந்தாலும் வழி தவறி விடுவோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் காப்பாற்ற வேண்டும். எனவே எனது அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த அரஃபாவுடைய பேருரை இன்னும் எத்தனையோ விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஒரு சில விடயங்களை மாத்திரம் கோடிட்டு காட்டினேன். முடியுமானவரை எமது வாழ்க்கையில் அந்த விடயங்களை படித்து நாங்களும் சிறந்த மனித உரிமைகளை எங்களுக்கு சுற்றியுள்ளவர்களுக்காவது கொடுக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.